ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்ஜினியர் ஹரிஹரன். கொஞ்சம் அவுடேட்டட் எக்ஸ்டீரியர் டிசைனோட கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும் இருந்த வீட்டில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஓப்பன் கிச்சன் வித் 2 பெட்ரூமோட மாடர்னான எக்ஸ்டீரியர் டிசைன் வச்சு மாற்றணும்னு சொல்லி கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. இந்த வீட்டை பார்க்கலாம் வாங்க. ஆல்ரெடி இந்த வீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் ரூஃப் கான்க்ரீட் பண்ணும்போது பீம்ஸ் யூஸ் பண்ணாமல் பிளெயினாக ரூஃப் பண்ணியிருந்ததால் அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே எக்ஸ்ட்ரா லோடு எதுவும் இல்லாமல் பிளெயின் கிளாஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடம் ஃபுல்லாக டெக்ஸ்டர்ட் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். விண்டோ, சன்ஷேட் அண்டு டேங்க் கவர் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அது ஒரு டிசைனாக பண்ணியிருக்கோம். எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் ஃபுல்லாகவே ஏசியன் பெயிண்டில் ப்ரீமியம் குவாலிட்டி யூஸ் பண்ணி தான் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்த கவர் பண்ணுறதுக்காக எம்எஸ் பைப்பில் பர்கோலா டிசைன் பண்ணியிருக்கோம். புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது விட இந்த மாதிரி பழைய பில்டிங்கை ரெனோவேட் பண்ணும்போது தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பிகாஸ் இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பண்ண பில்டிங், இது எந்த குவாலிட்டியில் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். காலம் ராட்ஸ் கட் ஆகியிருக்கலாம், ரூப் ஸ்லாப் வந்து ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட்டு சரி பண்ணிட்டு தான் நம்ம ஒர்க்கை கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இருக்கிற வீட்டோட ஸ்ட்ரென்த்தை வந்து 100% நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை ஃபஸ்ட்டு நம்ம எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிடணும். ஏன்னா நமக்கு அது வந்து கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம், ரஸ்ட் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கலாம், வாட்டர் லீக்கேஜ் இருந்தால் அதை நம்ம சரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஒர்க்கை கண்டினியூ பண்ணணும். இந்த மாதிரி குவாலிட்டியான வீடு பண்ணுறதுக்கு ஹரிபில்டர்ஸ் டீமை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.